ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து தனி வட்டி சம்மந்தமான சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதனை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் செலுத்திய தொகை காண்க. இதை வந்து சமமாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம எடுத்தோடனே பார்க்க வேண்டியது எந்த கொடுத்துருக்க வருஷம் வந்து லீப் ஆண்டுகளா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து நாளால் வகுப்படலை, அதனால் இது வந்து லீப் ஆண்டு கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த மாதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜூன் மாதம் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கணும். அந்த நாளோட இதை மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கணும். அதுக்கு அடுத்த மந்தில் எத்தனை டேஸ் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டு n கண்டுபிடிச்சிடணும். n ஈக்குவல் டு அது 73ஆல் வகுப்படுற மாதிரி தான் வரும். டிவைடட் பை 365 போட்டு அதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கடுத்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா p ஈக்குவல் டு 4000 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து r ஈக்குவல் டு 5%. n வந்து கண்டுபிடிக்கணும். ஜூன் மாதத்தில் மொத்தம் 30 நாள். 30ஓட இதை வந்து -7 பண்ணோன்னா 23 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜூனுக்கு அடுத்து ஜூலை மாதத்துக்கு மொத்தம் 31 நாள். இந்த 19 எடுத்து அப்படியே கூட்டிக்கிறோம். கூட்டினோன்னா நம்மளுக்கு 10 13க்கு 3 மீதி 1 73 கிடச்சிருக்கு. n வந்து 73/365 எடுத்துக்கணும். n ஈக்குவல் டு 73 டிவைடட் பை 365. ஒரு 73 5 365. n ஈக்குவல் டு 1/5 கிடச்சிருக்கு. இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா தொகை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏவோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னா p + si. இங்கே வந்து நம்மளுக்கு பியோட வேல்யூ தெரியும், எஸ்சியோட வேல்யூ தெரியாது. எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இப்போ நம்ம PNR/100 போட்டு நம்ம வர வேல்யூவோட அசலை கூட்டிட்டோம்னா அதுதான் தொகை. எஸ்ஐ ஈக்குவல் டு பியோட வேல்யூ 4000 இன்ட்டு என்னோட வேல்யூ 1/5 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5% டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 கேன்சல் ஆயிடுச்சு. எஸ்ஐ ஈக்குவல் டு 40 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன போட்டோம்னா p + எஸ்ஐன்னு கேட்டிருந்தோம். அப்போது பியோட வேல்யூ a ஈக்குவல் டு 4000 + 40 ஈக்குவல் டு 4040. அடுத்த சம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4/2/2005 அன்று ரூபாய் 3000 4 × 1/4% வட்டி விகிதத்தில் கடனாக பெறப்பட்டு 18/4/2005 அன்று திரும்ப தரப்படுகிறது. அவர் செலுத்திய வட்டி காண்க. வட்டினா இந்த தனி வட்டி, வட்டி வீதம் கேட்கல, தனி வட்டி காண்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம்னா 2005ன்றது ஒரு லீப் வருஷமா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அது லீப் ஆண்டு கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம போவோம். இந்த 2வது மாதத்துல எவ்வளோ டேஸ் வருதோ அதோட இதை மைனஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கு அடுத்த மாதத்தோட மொத்த வேல்யூ எடுத்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த 18 எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து 73 வகுப்படுற மாதிரி வரும். டிவைடட் பை 365 அதை அடித்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இதோட ஃபார்மேட்டு. இப்போது 2வது சம்மு இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா p ஈக்குவல் டு 3000 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. 6 வேலைக்கு வந்து 6 × 1/4 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 6னா 24, 24 + 1 25 டிவைடட் பை 4. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்கிற ஒரு விஷயத்தை கூட்டிட்டு தான் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். இது வந்து 6. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது இது வந்து பிப்ரவரியில் மொத்தம் 28 நாள். 28ல் 4 போயிடுச்சுன்னா 24. இந்த 24 நாள் அப்படியே எடுத்து போட்டுப்போம். அதுக்கடுத்து மார்ச்சில் மொத்தம் 31 நாள் வரும். ஏப்ரலில் இந்த 18 ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து போட்டு கூட்டிக்கிட்டோன்னா மோஸ்ட்லி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது நம்மளுக்கு 73 நாள் டிவைட் பண்ணுற மாதிரி தான் வரும். 9 10 8 1 9 10 11 12 13க்கு 3 மீதி 1 73. n ஈக்குவல் டு 73 டிவைடட் பை 365. 73 5 365. n ஈக்குவல் டு 1/5 வேல்யூ கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அவர் செலுத்திய வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. பியோட வேல்யூ 3000 இன்ட்டு என்னோட வேல்யூ 1/5 இன்ட்டு ஆரோட வேல்யூ 25/4.
அந்த டிவைடட் பை 100 அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டோம். 4 5 5 25. இது வந்து 2 4 5 30 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கிடைச்சிருக்கிறது 15 × 5 டிவைடட் பை 2 5 75/2. இதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 75 டிவைடட் பை 2 4 2 3 6 7 14 5 10 37.5. இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கான வட்டி. அதுக்கடுத்து மூணாவது சம்மு என்னன்னா ரூபாய் 75,000க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டி மற்றும் தொகை காண்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எக்ஸாம்ல இந்த மாதிரி சம் கேட்டிருந்தாங்க. இந்த 1 வருடம்ன்றதை வந்து நான் கவனிக்கல. நான் 6 மாதம்ன்றதுக்கு வச்சு தான் நான் வந்து போட்டேன். ஆனால் அந்த சம் எனக்கு கரெக்டாக தப்பாக போயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. இப்போது மூணாவது சம்மா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியோட வேல்யூ 7500, ஆரோட வேல்யூ 8%, என் வந்து 1 வருடம் 6 மாதம். இப்போது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை மாதம்னா 12 மாதம் ப்ளஸ் இந்த 6 மாதம் டிவைடட் பை 12 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து கூட்டிக்கணும். 18/12 6 3 18 4 3 12 3 2 6 2 4 n = 3/2 அப்படின்னு வந்துடுது. இப்போ நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி மற்றும் தொகையை காண்க. தனி வட்டிக்கு வந்து SI = PNR/100. பியோட வேல்யூ 7500, என்னோட வேல்யூ 3/2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 8 டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 1 2 4 2 8. இப்போ நம்மளுக்கு இருக்கிறது 75 × 12 3 12. இந்த 12 எப்படி இருந்துச்சுன்னா 3 12 5 10 மீதி 1 7 2 16 15 5 7 5 10 மீதி 1 7 8 9 900 கிடைச்சிருக்கு. இங்கே எஸ்ஐயோட வேல்யூ 900. தொகைக்கான ஃபார்முலா வந்து A = P + SI. இப்போ பியோட வேல்யூ வந்து என்னன்னா 7500 900 0 0 14க்கு 4 மீதி 1 8400. கிடைச்ச வேல்யூ SI தனி வட்டி வந்து 900, தொகை வந்து 8400. இப்போ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்க போகிறோம். 4வது சம்மு. ரூபாய் 6750க்கு 219 நாட்கள் 10% வட்டி விகிதங்களில் தனி வட்டி தொகை காண்க. இதான் கேட்டிருக்காங்க. இங்கே பியோட வேல்யூ 4வது கொஸ்டின். பியோட வேல்யூ வந்து P = 6750, N = 219, R = 10%. என்ன கேட்டிருக்காங்கன்னா SI கேட்டிருக்காங்க, A கேட்டிருக்காங்க. இப்போது இந்த N வந்து 219. இது வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நாட்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து 73 வகுப்படும். அப்போ N = 219 டிவைடட் பை 365. 73 × 3 போடுங்க. 3 3 9 7 3 21. ஸோ 73 219. இதே மாதிரி வந்து 73 × 5 போட்டு பார்த்தீங்கன்னா 365 வரும். 5 N = 3 டிவைடட் பை 5. இப்போது SI வந்து PNR/100. PNR/100. பியோட வேல்யூ 6750 இன்ட்டு என்னோட வேல்யூ 3/5 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 100. 2 ஜீரோவுக்கு 1 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 4 5 5 இங்கே ஒரு 1 இருக்குது. 3 5 5 5 25 135 இன்ட்டு 3 5 3 15 மீதி 1 3 3 9 1 10 4 3 3